கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய முழுமையான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இது ஏன் முழுமையான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதுன்னா, ஏற்கனவே இன்ஸ்டால்மெண்ட்டா குடுத்துட்டு இருந்தாரு. ஒரு 3 இன்ஸ்டால்மென்ட் குடுத்திருந்தாரு அவ்வப்போது. இப்போ வந்து அது மொத்தமாக அத வந்து ஒரு ஒரு பவுண்ட் புக்கா ஒண்ணு பண்ணிட்டாங்க. 54 பக்கங்கள் கொண்ட இதுல வந்து அதிரடி திட்டங்கள் பலத வந்து அள்ளி வீசியிருக்காரு. ஸோ இத முழுமையாக படிச்சு, இத வரி வரியாகலாம் வந்து விவரித்தெல்லாம் பேசலாம். ஆனா, அது வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால வந்து சுருக்கமாக சிலவற்றை மட்டும் பார்ப்போம். அதாவது தனிநபர்களுக்கு, குடும்பங்களுக்கு அவர் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்கள மட்டும் எடுத்துப்போம். அது எந்த அளவுக்கு நிதிச் சுமையை தமிழக அரசின் மீது சுமத்தும் அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறது இல்ல. அத ஒரு கணக்குல அதெல்லாம் பார்த்துட்டே போயிருவோம். வரிசையா 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன். அதெல்லாம் வரிசையா பார்த்துட்டு போயிருவோம். முதல்ல வந்து வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். ஜெயிச்சு வந்த உடனேயே உங்களுக்கு வந்து லம்சம் 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. யாருக்கு? ஒவ்வொரு குடும்பத்துக்கும். குடும்பம்னா என்ன? குடும்பம்னா நம்ம அரசை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்க தான் குடும்பம். ஸோ ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது. இது எதுக்குன்னா ஒன் டைம். இவர் சொல்றது வந்து வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பீகார்ல கொடுத்தாங்களே, அட்லீஸ்ட் பீகார்லயாவது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கானதுன்னு. இவங்க தொழில்லாம் தொடங்குனே சொல்லல, நேரா கன்சம்ஷன். வரிச்சுமை, விலைவாசி ஏற்றம், அதை சமாளிக்க 10,000 ரூபாய்ன்னு அட்ஹாக் ஒன் டைம். அடுத்தது வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் குடும்பத் தலைவியின் வங்கி கணக்கில் மாதம் 2,000 உதவித்தொகை செலுத்தப்படும். 2 சேஞ்ச் வருது. ஏற்கனவே டிஎம்கே அரசு வந்து இதுல மாதம் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அந்த 1,000 2,000 ஆக்குவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிஎம்கே சொல்லிருச்சு நாங்களும் 2,000 தருவோம்னு. சென்ற முறை அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து செலக்டிவா, அதாவது வந்து அத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடையாது, சிலருக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவ வந்து அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு குல விளக்கு திட்டம்னு அதுக்கு வச்சுட்டாங்க. குல விளக்கு திட்டம். இந்த குல விளக்கு திட்டத்துல வந்து எல்லாருக்கும் உங்கள்ட்ட குடும்ப அட்டை இருந்தால் 2,000 ரூபா மாதம் மாதம். 2,000 ரூபா மாதம்னா ஒரு ஆண்டுக்கு 24,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஒரு 10,000 ரூபாய். ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டுக்கு 34,000 ரூபாய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில். செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் குறைஞ்சபட்சம் 24,000 ரூபாய். மேபி இந்த மாதிரி ஆடாக்கா பணம் தந்தாலும் தரலாம். அடுத்தது இதெல்லாமே வந்து பட்ஜெட்டை நேரடியாக பாதிக்க போவை அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நான் சொல்லிட்டே வரேன். அடுத்தது வந்து இதுவும் ஏற்கனவே இதெல்லாம் வந்து முன்னவே சொன்னது தான். மகளிரை போலவே ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண திட்டம் செயல்படுத்தப்படும். இப்போ பஸ்ல யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் போகலாம். ஏன்னா பெண்கள் மட்டுமில்லை, இப்போ பெண்கள், ஆண்கள், 3ஆம் பாலினத்தவர். 4வதாக வந்து அம்மா இல்லம் திட்டம் மூலமாக வீடு இல்லாத, இதுவும் முன்னாடியே சொன்னது. இந்த 3வது பாயிண்ட் முன்னாடியே சொன்னது. வீடு இல்லாத ஏழைகளுக்கு கிராமங்களில் கான்கிரீட் வீடுகளும் நகர்ப்புறங்களில் அடுக்குமாடி வீடுகளும் விலை இல்லாமல் கட்டித்தரப்படும். ஸோ இப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கு சாப்பாடாக சமைச்சு தரல இன்னும். அரிசி, விலையில்லா அரிசி ரொம்ப நாளாக வந்துகிட்டு இருக்கு. அவ்வப்போது ஏதோ இந்த பொங்கல் சமயத்துலலாம் ஏதோ துணியெல்லாம் தராங்க. இப்போ அடுத்து வீடும் கட்டி கொடுத்துட போகிறாங்க. எல்லாருக்கும் வீடு கட்டித்தரும். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தருவாங்களாம். வீடு இல்லாத ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து ஏழைகள்ங்கிறதுனால வந்து ஒருவேளை அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்னு ஒரு லிஸ்ட் வச்சு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லைப்பா எல்லாருக்குமே உண்டு அப்படின்னா ஒண்டர்ஃபுல். விலையில்லாமல் வீடு கட்டி தரப்படும். இப்போ இதனால் வரைக்கும் நம்ம வந்து 1,000 ரூபாய் கணக்கில் தான் பேசிகிட்டு இருந்தோம். 24,000 ஒரு ஆண்டுக்கு, 10,000 ஒரு ஆண்டுக்கு, அது ஒன் டைம் அப்படின்ட்டு. சாதாரணமாக ரொம்ப 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 மட்டமான வீடு கட்டணும்னாலே கிராமப்புறத்தில் 2,00,000 ரூபா ஆகும். அது வந்து அந்த 2,00,000 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே இருந்தால் அவரை சுற்றி சுவர் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். நகர்ப்புறத்தில் நீங்கள் 400 ஸ்கொயர் ஃபீட், 400 ஸ்கொயர் ஃபீட்லாம் மக்கள் வாழறதுக்கே ரொம்ப கஷ்டமானது. அப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னைக்கு 3,000 ரூபா செலவாகும். குறைஞ்சபட்சம் 3,000 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டூ 400 ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு 12,00,000 ரூபா ஆகுதுங்க, குறைஞ்சபட்சம். இதை தவிர அந்த லேண்டை நீங்கள் அக்வயர் பண்ணுறீங்க. இப்போ கிராமப்புறங்களில் பொதுவாக எல்லார்ட்டையுமே லேண்ட் இருக்கும், அல்லது விலை ரொம்ப குறைவாக இருக்கும். நகரத்தில் நீங்கள் இடத்தையும் வாங்கி கட்டணும். கட்டும்போது பலமாடி குடியிருப்பு கட்டுறீங்கன்னா அங்கே வந்து ஒரு லிஃப்ட் வசதி வைக்கணும். இல்லாட்டி வயதானவர்கள் கீழிருந்து மேலே எப்படி ஏறுவார்கள்? ஒரு 10 மாடி 15 மாடி கட்டுறீங்கன்னா அதுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கணும்.
கழிவறை வசதி, கழிவுகளை நீக்குவது, அது வெளியில போகறதுக்கான சீவேஜ் டிஸ்போசல், குப்பைகளை பராமரிப்பது, அதை வெளில எடுத்துட்டு போறது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பிரமாதமா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து லட்சக்கணக்கில, அதாவது ஆயிரக்கணக்கு, 10,000 கணக்குலேருந்து நேரா இப்ப லட்சக்கணக்கு வந்துட்டோம். இதோடு ஒப்பிடும் பொழுது அடுத்தது ரொம்ப சாதாரணம். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவார்கள். இது ஏற்கனவே மத்திய அரசு வந்து அது 100 125 ஆக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வந்து அதுக்கு வேற அவங்க பேரை மாத்திட்டாங்க. ராம்ஜி அப்படின்லாம் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் வேலைக்கு செல்லும் 5 லட்சம் மகளிருக்கு லாட்டரி மாதிரி. ஏன்னா அந்த 5 லட்சம்ங்கிறது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? மொத்தமா எல்லா பெண்களும் போட்டாங்கன்னா, அதுல ஒரு 5 லட்சம் பேருக்கு ரூ. 25,000. இதை நீங்க 5 லட்சம் இன்டு 25,000 அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு இவ்வளவு 1000 கோடி, இவ்வளவு 10,000 கோடி உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். எகைன் ஒரு ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 5 கோடியிலேருந்து 5,5 கோடி கேஸ் சிலிண்டர்கள். போய் நரேந்திர மோடி கிட்ட போய் பேசுங்க. அவரே வேற வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி கத்தார்ல குண்டு போட்டானேயா ஈரான்காரன், அவன் மாட்டுக்கு வந்து கேஸ் நமக்கு வந்து கப்பல் கப்பலாக அனுப்பிச்சிட்டு இருந்தான், அதை இழுத்து மூடிட்டான். இப்போ எங்கேருந்துயா கேஸ் சிலிண்டர் நம்ம அனுப்புவோம், அது வேற நீ இலவசமாக வேற வீட்டுக்கு தரணுங்கிறீங்க, நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அடுத்து அப்புறம் வங்கிகளில் கல்வி கடன் பெற்று திருப்ப செலுத்த முடியாமல் உள்ளவர்களின் கடனை அரசே ஏற்கும். சூப்பர். அப்புறமா நெல் ஆதார விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 3,500 ஆகவும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ஆகவும் உயர்த்தப்படும். சரி, கொடுங்க. அடுத்தது வந்து விவசாய பணியின் போது உயிரிழக்கும் விவசாயிகளின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி தான், ரொம்ப பெரிய செலவு கிடையாது. அப்புறம் வேலைக்கு காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000, இதெல்லாம் ப்ராப்ளம். மற்றும் +2 முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 1,000 உதவித்தொகை வழங்கப்படும். எதுக்கு, ஏன்? ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. இது எந்த கொள்கையின் அடிப்படையில் வருகிறது? அண்ணா ஏதாவது கொள்கை கொடுத்திருக்காரா? எம்ஜிஆர் ஏதாவது கொள்கை உருவாக்கி இருக்காரா இது குறித்து? இல்லை ஜெயலலிதா கொடுத்திருக்காங்களா? இது என்ன வாட் இஸ் த ஹோல் ஐடியா? அவன் படித்தான், அவன் வேலை தேடிட்டு இருக்கான். அது வரைக்கும் நீங்கள் வந்து அவனுக்கு உதவித்தொகை கொடுக்கறது என்னத்துக்காக? அவனுடைய தன்மானத்துக்காகவா? அவன் அப்பா அம்மா கிட்ட வந்து காசு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவா? இல்லை அவன் வந்து வேலை தேடி வெளியில் போகும் பொழுது அவங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவுக்கா? போக்குவரத்துக்கு பஸ்ஸு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்லை அவர்கிட்ட பைக் இருந்தால் பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கா? என்ன, வாட் இஸ் த ஹோல் ஐடியா? அது எனக்கு புரியல. சரி, அவர் வேலைக்கு போயிடுறாரு, அப்புறம் வேலை போயிடுது, அப்போ அவங்களுக்கு வந்து கொடுப்பீங்களா? ஏன்னா வெளிநாடுகள்லாம், இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேலையில் யார் இருந்தாலும் அவருக்கு வேலை போய்விட்டது என்றால், அவர் வேலை தேடுகிறார் என்றால், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ்னு ஒன்று ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறதுலேருந்து சோஷியல் செக்யூரிட்டி சப்போர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் இருக்கிறது. ஆனால் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க அத்தனை பேர்ட்டையும் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ்னு ஒன்று வாங்குவாங்க. இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அதை கொடுக்குறாங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு செட்டப்பும் ஒன்றும் நம்ம பண்ணலை. அப்போ என்னத்துக்கு எல்லாத்தையுமே பட்ஜெட்லேருந்து எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் வந்து ஹோலிகவ், அவங்கள தொடவே கூடாது. கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 450 யூனிட், விசைத்தறிக்கு 1,400 யூனிட். இப்போ அவன் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அவன் அந்த தொழிலுக்கு அவனுக்கு இதை நீ ஃப்ரீயாக கொடுத்து என்ன அர்த்தம் அப்படின்னா கேட்கக்கூடாது. சாரி, மன்னிச்சுக்கங்க. அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் ஃப்ரீ யூனிட் போயிட்டே இருக்கு, அவங்க தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு கேட்கக்கூடாது. அப்புறம் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1,000 ரொக்கம் வழங்கப்படும். போதுமா? 1,000 போதுமா? 2,000, 3,000? சரி, அடுத்த தேர்தலுக்கு அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறமா தான் இந்த தேர்தலுடைய அந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பு எது அப்படின்னா, ஒரு தேர்தலில் தொலைக்காட்சி பெட்டியை கலைஞர் அறிவிக்கிறார். அது வந்து எல்லாருக்குமே ஷாக். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு. ஆனால் எல்லார் வீட்டுக்கும் ஒன்று கொண்டு வந்து வச்சார். அதே மாதிரி இப்போ வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு, எல்லா ரேஷன் கார்டுக்கும் இல்லை, அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி விலை இல்லாமல் வழங்கப்படும். அப்போ அது என்ன சைஸில் இருக்கும்? ஒரு சேம்பர் மட்டும் இருக்குமா? அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாரும் லபோதிபோன்னு கத்தி அது வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜ் மண்ணெண்ணெயிலையா இயக்க போகிறீங்க? விறகையா போய் இதில் சொருக போகிறீங்க? இதுவும் கரண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகுது. கிட்டத்தட்ட 1,50 கோடிக்கு மேலே அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வந்து 1.5 கோடி இருக்காங்கன்னு நான் ஊகிக்கிறேன் ரஃபா. அப்போ 1,50 கோடி குளிர்சாதன பெட்டி கொடுப்பீங்க. ஏற்கனவே வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறவனும் என்ன பண்ணுவான்னா, முதல்ல போய் அது அவங்க கார் வச்சுருக்கலாம், அவங்க பைக் வச்சுருக்கலாம், ஆட்டோவில் வந்து எல்லாரும் எனக்கு கொடுக்குறீங்க, நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது அலுவலகம் வச்சுருந்தாங்கன்னா அலுவலகத்துக்குள்ள எடுத்துகிட்டு வந்து வச்சு நல்ல ஜம்முன்னு இந்த நம்ம சம்மரில் கொக்கோ கோலா போன்ற பானங்களை அருந்துவதற்கு உதவும்.
ஃப்ரிட்ஜே இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக தோசை மாவை வைத்துக் கொள்வதற்கு உதவும். ஃப்ரிட்ஜ் நல்லது தான், அதை விலையில்லாமல் தரணுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இதெல்லாம் வந்து காசு பண விஷயங்கள். காசு பண விஷயங்கள்லாம் வந்து வேற ஒன்றும் இருக்கு. அரிசி, விலையில்லா அரிசியோடு விலையில்லா பருப்பு, விலையில்லா சமையல் எண்ணெய், இன்னும் அவங்க சொல்லாமல் விட்டது வந்து விலையில்லா உருளைக்கிழங்கு, விலையில்லா கத்திரிக்காய், விலையில்லா வெண்டைக்காய் போன்றவையும் தினம் தினம் வீட்டுக்கே வந்து வழங்கப்படும். அதை சமைத்து கொடுப்பதற்கு விலையில்லா சமையல்காரர் ஒருவரும் வழங்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து அது சொல்லலை. அது மேபி விரைவில் அது வந்து கொண்டே இருக்கிறது. வேற சில விஷயங்கள் வந்து பணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்து சொந்த ஆட்டோ இல்லாதவர்கள் புதிய ஆட்டோ வாங்க 75,000 மானியமாக வழங்கப்படும். சூப்பர். அதுக்கப்புறம் வந்து விவசாய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மின் கம்பங்களுக்கு காத்திராமல் அவர்கள் விரும்பினால் நேரடியாக 100% அரசு மானியம். அவங்க ஒத்த பைசா போட வேண்டாம். சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வழங்கப்படும். சர்ப்ரைசிங்லி பாஸ், இதுக்கு நான் டபுள் டிக் கொடுக்குறேன், 3-4 டிக் கூட கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இது ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சர். சூரிய ஒளி ஃப்ரீயாகவே, நிஜமாவே ஃப்ரீயாக வருது. சூரிய தேவன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அதில் வாங்கி உங்கள் பம்பு செட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது பழுதானா நீங்கள் மாற்றணும், பிரச்சனையானா அதை சரி செய்யணுமே தவிர, இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து தாலிக்கு தங்கம். இது வந்து போன ஆட்சி, அதாவது வந்து 2021 திமுக ஆட்சி என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு 1000 ரூபா தரேன், பெண்கள், குடும்ப பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கையில் பைசா கிடையாது. அது எப்படியாவது அதை உருவாக்கணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இந்த தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், அதை எல்லாத்தையும் வெட்டி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து, அதுக்கப்புறம் வேற சில தொகுப்புகள்லேருந்து எல்லாத்தையும் பணத்தை எடுத்து அதை எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி மாசம் 1000 கொடுத்தாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, மாசம் 2000 தருவேன், தாலிக்கு தங்கம் மீண்டும் வருகிறது அப்படின்ட்டாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல தங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, வாடாவனை வச்சு செய்யறேன் அப்படின்ட்டு அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பைதவே இப்போவே வந்து அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு ஒரு சவரன் தங்கம். அப்பெல்லாம் வந்து இதுல பாதி தான் இருந்தது. 2021 அதோட குறைவாக இருந்தது. இதுல இவங்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் மட்டும் இல்லைங்க, விலையில்லா பட்டு வேட்டி சட்டை, விலையில்லா பட்டு சேலை வழங்கப்படும். இதனால் நெசவாளர்களும் பயனடைவார்கள் அப்படின்ட்டு. இப்ப காசு பணம் இல்லாம என்ன திட்டம் அப்படின்னா, அது நிறைய கொடுத்துருக்காங்க. சில கொள்கை திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 7.5% 10% உயர்த்தி வழங்கப்படும். இது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு தடவை ஒரு 2.5% மேல ஏற்றிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அப்படியே கற்பனையா யோசிச்சு பார்க்குறேன். இப்போ 7.5 இருந்தது கடைசியா அவர் ஆட்சியில் இருந்தப்ப. அதுக்கப்புறமா திமுக வந்து அதை இன்ஜினியரிங் மற்றதுக்கெல்லாம் விரிவாக்கிச்சு. இப்போ நீங்க 10% மருத்துவத்துக்கு கொடுப்பீங்க, உடனே 10% மற்றதுக்கெல்லாம் அடுத்து ஒரு ஆட்சி விரிவாக்கும். நீங்க வந்து 12.5 கொடுப்பீங்க, 15, 17.5, 20 அப்படின்னு போனா அது என்ன ஆகும், இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து செயற்கை நுண்ணறிவியல், வளர்ந்து வரும் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவியல் துறையில் தமிழக மாணவர்கள் சிறந்து விளங்கிட 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஏற்கனவே இருக்கும் 5 பாடங்கள், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் 5 பாடத்தோடு கணினி அறிவியல் என்று 6வது பாடமாக ஒன்று இருக்கும். இதனால் வரைக்கும் மற்றவங்க வந்து இன்னொரு மொழியை கற்றுக்கோ, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ அப்படிங்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் வந்து அப்படியே எங்க மாணவர்கள் மீது சுமையை ஏற்றாதீர்கள், அவங்க பாவம், அவங்க எவ்வளவுதான் கற்றுப்பாங்க என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ இவர் வந்து 6வதா பாடத்தை நடத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட்ல கையை வச்சுட்டாரு. இதுக்கு வந்து திமுக என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்ப்போம். திருநாய் பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் திருநாய்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். திருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த சிறப்பு கருத்தடை திட்டம் செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறமா வந்து புதுமையான ஒரு அறிவிப்பு ஒன்று. இது வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து சீமான் அண்ணாவோட பக்கத்திலே நிற்கிறாரு. தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 75% வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றப்படும். 10% வேலை பார்க்கறது கூட உன் தமிழன் தயாரா இல்லப்பா. இன்னைக்கு வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள். இன்னைக்கு வடநாட்டு இளைஞர்கள் இல்லைன்னா உன் தொழிற்சாலை கோவிந்தா. நீ வந்து என்னவோ தமிழர்கள் வேலை இல்லாமல் நடுத்தருவில் நிற்பது போலவும், சாரியாக வட மாநிலங்களில் இருந்து எல்லோரும் வந்து அந்த வேலைகளை அபகரித்து கொண்டு போவது போலவும், அதனால நீங்க அவர்களையெல்லாம் காப்பாற்றி தலையில் தூக்கி வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் முடிவு செய்வது போலவும் பேசுகிறீர்கள். ஆனா அது இல்லைங்க நிலைமை. இங்க ஒருத்தனும் வேலைக்கே வரமாட்டேங்கிறான் பாஸ். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் விட்டுருங்க,
செங்கல்ல வச்சு நடுவுல கொஞ்சூண்டு சிமெண்ட்டை வச்சு பூசுறதுக்கு ஆள் கிடையாது. நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போனா, அவன் எடுத்த எடுப்பிலேயே பைட்டியே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். அ "ஆப்கோ இட்லி சாஹியே யா தோசா?" அப்படிங்கிறான். என்னடா இதுன்னா, நீக்கமற இவங்க இல்லன்னா உங்களுக்கு சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. உங்க ஊர்ல உங்களுக்கு இன்னைக்கு வந்து நாற்று நட்டு, களை பறித்து, உங்களுக்கு அறுவடை செஞ்சு கொடுப்பது யாருடான்னா இவன் தான். என்ன பேசுறீங்க? அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கெல்லாம் போயாச்சுங்க. என்கிட்ட வந்து ஒரு பள்ளிக்கூடத்த நடத்துற ஒருத்தர் சொல்றாரு, "சார் ஒரு பேக்கேஜ் டீல் ஒண்ணு வருது சார். நார்த் ஈஸ்ட்லேருந்தெல்லாம் ஆங்கிலம், கணிதம், அறிவியல் இந்த 3 பாடங்களும் சொல்லித் தர்றதுக்கு, அவங்க நல்ல ஆங்கில மீடியம், முழுமையாக ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு ஒரு டீமே இருக்கு சார்." அப்படிங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் படித்தவர்கள் நன்கு ஆங்கிலம் ஏன் அவங்க நன்கு ஆங்கிலம் பேசுகிறார்கள்னா, அவங்களுடைய மொழியாகவே முதல் மொழியாகவே ஆங்கிலம் ஆகிவிட்டது. நான் சொல்றது நாகாலாந்து, மேகாலயா அந்த மாதிரியான இடங்கள். இதுநாள் வரைக்கும் அங்க வந்துட்டு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டில வந்து கிளீனரா இருந்தாங்க. அதுக்கு வெறும் அந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. அவங்க தான் நாளைக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்தில ஆங்கிலமே சொல்லி தரப்போகுது. இனிமே நீங்க வந்து வெளிமாநிலத்தின் தொழிலாளர்களை நம்பவில்லை என்றால், உங்களுக்கு வாயில போடுறதுக்கு சோறு கிடையாது. உடுத்துறதுக்கு உடை கிடையாது. திருப்பூர்ல போய் பாருங்க எவ்வளோ பேர் வந்து வேலை பண்ணிட்டு இருக்கான்னு. நீங்க உங்க வண்டிய ஓட்டுறதுக்கு டிரைவர் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க வந்து கோக்கு மாக்காக இந்த மாதிரி 75% வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களுக்கே அப்படின்னா, உங்களையே இந்த மாநிலத்தை விட்டு கடத்த வேண்டிய நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு பயங்கர ஃப்ளெக்ஸ் விட்டுருக்காங்க. என்னன்னா, பாரதிய ஜனதா யாரா இருந்தாலும் நாங்க அவங்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். எங்க மார்பை திறந்து காண்பிக்கிறோம் பாருங்க. நாங்க வீர சிங்கங்கள் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, எடுத்த எடுப்புல வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தாக்குதல். பாரதிய ஜனதா இதை எப்படி எதிர்கொள்ள போகிறதுன்னு பார்ப்போம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் ஏற்க முடியாத சில ஷரத்துகள் இருக்கு. அது எல்லாவற்றையும் குறிப்பிட்டு அவற்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக அறிஞர் அண்ணா கண்ட இருமொழிக் கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஷரத்துகள் ஏற்புடையதல்ல என்று வலியுறுத்தி வருகிறோம். இப்ப நவோதயா ஸ்கூல் வரத்துக்கு எதிரி திமுக மட்டும் இல்ல, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான். சோ அதனால வந்து அண்ணா கண்ட இருமொழி கொள்கையிலிருந்து நகர மாட்டாங்களாம். தமிழ்நாட்டின் உரிமைகள் அதன் கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த வகையான ஷரத்துகளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற எங்கள் நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்போம். நல்லா கடைபிடிங்க. அதுக்கப்புறமா அவங்க தொடர்றாங்க பாருங்க. பேரறிஞர் அண்ணா கொள்கைப்படி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இதெல்லாம் ஒரு சும்மா இந்த வாசகம். இந்த வாசகத்துக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேளுங்க. உறவுக்கு கை கொடுப்போம்னா என்ன? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அப்பனா வந்து எனக்கு பிடிச்சதுன்னா வாழ்த்துவேன், எனக்கு பிடிக்கலைன்னா திட்டுவேன். அவ்வளவுதான் இது. இதுக்கு வந்து நல்லா ரொம்ப அழகா உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு எதுகை மோனை மட்டும் இருக்கு. இதான் எங்களுடைய தாரக மந்திரம். இந்தியா ஒரு வல்லரசாக விளங்க, வலுவான வல்லரசாக விளங்க மத்திய அரசு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை மறுப்பதற்கில்லை. இவங்க வாயளவுலையாவது மத்திய அரசு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மாநில அரசுகளும் அதற்கான நிதி நிர்வாக உரிமைகளுடன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கேற்ப மாநில அரசுகளுக்கு உரிய நிதி நிர்வாக பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. சரி, அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். மாநிலங்களுக்கான உரிமைகளை பாதுகாக்க மத்திய அரசியலமைப்பு சட்ட வரம்புக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார பொறுப்புகளுடன் மாநில அரசுகள் சுதந்திரமாக செயல்பட தேவையான நிதி பகிர்வுகளும் பொறுப்புகளும் மாநில அரசுக்கு முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. சரி, வாழ்க. ஸோ இதெல்லாம் வந்து கருத்து ரீதியாக அவங்க வந்து எங்க நிற்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து காண்பிச்சிட்டாங்க. அதை தவிர இந்த சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரைவாக நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, அது தொடர்ந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் மெட்ரோ ரயில் விரிவாகிட்டே தான் போகுது. அரசு அலுவலகங்களில் உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். இது எல்லாரும் சொல்றதுதான். அரசு காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்துள்ள ஏழை அல்லது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவருக்கும் தனியார் மருத்துவமனைகளில் இருதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் போன்ற பெரிய சிகிச்சைகளை மேற்கொள்ளும் பொழுது செலவு வரம்பின்றி அதற்கான முழு தொகையையும் அரசே நேரடியாக செலுத்தும். அரசு இல்லைங்க, உங்களுடைய காப்பீட்டு நிறுவனம் கொடுக்குது. நீங்க வந்து அந்த லிமிட்டை அதிகப்படுத்துறதுன்னா கொஞ்சம் பிரீமியம் அதிகமாக தரப்போறீங்க. இது நல்லது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது வந்து நல்லதொரு திட்டம். இது வந்து நிஜமாகவே நல்லது. இது எல்லோருக்குமே உதவ போகிறது. கடைசியாக நான் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடிய ஒரு ஏரியா ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டம் பற்றி நான் எக்கச்சக்கமாக பேசி எக்கச்சக்கமாக திட்டு வாங்கிட்டேன். என்ன இவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றும் பெருசாக சொல்லிடலை, ஆனால்
ஓய்வூதிய திட்டம் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சீரமைக்கப்படும்? பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க போறீங்களா அப்படிலாம் வந்து சொல்லல. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போது திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் உட்பட அனைத்து சங்கங்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து, ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பரிசீலித்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வூதிய திட்டம் சீரமைக்கப்படும். அது நல்லபடியாக இருக்கட்டும் என்று வாழ்த்துவோம். அதனால இதை வந்து இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. ஒரு விதத்தில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இன்றைக்கு ஒரு தேர்தல் பரப்புரை தொலைக்காட்சியில் வந்தது. அதில் சீமான் வந்து அப்படி முழங்குறாரு, உனக்கு 1 பவுன் கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்க தான் அவர் ஆரம்பிக்கிறதே. 1 பவுன் கூட கொடுக்க மாட்டேன், ஆனால் 1 பவுன் என்ன 9 பவுன் வாங்கி கொள்ளும் அளவுக்கு உனக்கு வருமானம் வரும் மாதிரியாக செய்வேன் அப்படின்னு. அப்படி தைரியமா சொல்றது ஒரே ஒரு ஆளா இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தம். இதிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பார் விஜய். சீமான் ஜெயிக்க போறதில்ல, விஜயும் ஜெயிக்க போறதில்ல. ஆனால் விஜய் வந்து நீ 2000 கொடுக்குறியா, நான் 2500 கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறாரு. தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தா நமக்கு நடுக்கம் தான் வருது. வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து டார்கெட்டடாக இருக்க வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம எல்லோருமே சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸப்ட் இடதுசாரிகள், இந்த கம்யூனிஸ்டுகள் பாவம் அவங்களே மொத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அவங்களை இன்னொரு தடவை மொத்து கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை. அவங்க தான் யூனிவர்சல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து டார்கெட்டட் சப்சிடியா, யூனிவர்சல் சப்சிடியா? டார்கெட்டட் சப்சிடினா யாருக்கு ரேஷன் பொருட்கள் தேவையோ அவருக்கு மட்டும் ரேஷன் கொடுப்பது. யூனிவர்சல் சப்சிடினா எதை பற்றியும் கவலைப்படலை. யூனிவர்சல் பிடிஎஸ், நீ வந்து பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எல்லோருக்கும் விலையில்லா அரிசி அவங்க வீட்டுக்குள்ள வந்து கொட்டிட்டு போயிடுவேன். எல்லோரு வீட்டுக்கும் 2000 ரூபாய் கொடுத்துருவேன் அல்லது 1000 ரூபாய் கொடுத்துருவேன். இப்படி தேவையோ தேவையில்லையோ நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய பட்ஜெட் பலூன் ஆகிறது, பெருத்து போகிறது. அதை வைத்துக்கொண்டு உங்களால் அடிப்படையான வசதிகளையே நம்முடைய தெருவில் செய்ய முடியவில்லை. நம்முடைய தெருக்கள் எல்லாம் குப்பை தொட்டிகள் போல இருக்கின்றன. அதுக்கு மேல நம்ம வண்டி போச்சுன்னா குழியும் குண்டும் குழியுமா இருக்கு. உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள் கூட தங்களுடைய நாட்டின் பொது கட்டுமானத்தை, உள்கட்டுமானத்தை அவ்வளவு சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்பொழுது நமக்கு கண்களில் குருதிதான் வடிகிறது. நிஜமாகவே அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. இதுக்கு நடுவில் நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன், நான் உனக்கு 3000 ரூபாய் தரேன், நான் உனக்கு 7000 ரூபாய் தரேன், நான் உனக்கு ஒன் டைம் 10,000 ரூபாய் தரேன், நான் உனக்கு பைக்கு தரேன், நான் உனக்கு எக்ஸ் தரேன், நான் உனக்கு ஒய் தரேன் என்று உண்மையான கட்டுமானங்களை ஏற்படுத்தாமல் இந்த நடுத்தர மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது எப்போ மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் தலைக்கு மேலே இருக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம கடைசியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகமா இதில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு மிக வருத்தமான ஒரு நிலையில வந்து நிற்கிறோம். ஏங்க உங்களுக்கு தான் நாங்கள் 3வது 4வது நான் தான் சீமான் இருக்கேனே, நான் தான் விஜய் இருக்கேனேன்னு வந்தா அவங்கள்ட்ட வேற சில பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னதான் பண்றதுன்னு கடைசியாக நோட்டாவுக்கு போக முடியும். சரி, யாரோ ஒருத்தருக்கு ஓட்ட போடுவோம். இதை பற்றியெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.